ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வேர் கீவேர்ட்னா என்ன அண்ட் அதோட ஸ்கோப் அண்ட் பிஹேவியர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன் வெளியில் குளோபலாக. அண்ட் நெக்ஸ்ட்டு கேர்லி பேசிஸில் ஃபங்க்ஷன் மாதிரி வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 20 அண்ட் கன்சோல் டாட் லாக் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ நெக்ஸ்ட்டு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா அகைன் கன்சோல் டாட் லாகில் எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட அவுட்புட் பார்த்துடலாம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 20, அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20. ஓகே, இப்போ இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கோப்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்கோப்னா குளோபல் ஸ்கோப் அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லி ரெண்டு விதம் இருக்கு. இதில் ஃபங்க்ஷன் ஸ்கோப்பை பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு கேர்லி பிரேசஸ்குள்ள இருக்கனால அது ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க. குளோபல் ஸ்கோப்புங்கிறது நம்ம வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதனால அது குளோபலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வேர் கீவேர்டு என்ன ஸ்கோப்னா குளோபல் ஸ்கோப்பு. ஸோ குளோபல் ஸ்கோப்னா நம்ம அதை ரீடிக்ளேர் பண்ணலாம் அண்ட் அப்டேட் பண்ணலாம் எங்கேருந்து வேணாலும். ஸோ அதனால இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி குளோபலாக டிக்ளேர் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் ஸ்கோப்புக்குள்ள வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லி ரீடிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் குளோபல் ஸ்கோப்பை நம்ம எங்கேருந்து வேணாலும் டிக்ளேர் பண்ணலாம், அதுக்கு பிளாக் எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.